ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு மேஜிக் மேங்கோ தமிழ். இது கதைக்கான நேரம். இன்னைக்கு நாம் விக்ரமாதித்தன் வேதாளம் கதையை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். வேதாளத்தை மறுபடியும் தன்னோட தோளில் சுமந்தபடி அந்த அடர்ந்த காட்டின் வழியாக விக்ரமாதித்த மன்னன் நடந்து போனார். அப்போது வழக்கம் போல வேதாளம் சிரித்தபடி சொல்லிச்சு, மன்னா, இன்னைக்கு நான் உங்களுக்கு நட்பும் நேர்மையும் பற்றின ஒரு புதிர்கதையை சொல்ல போகிறேன். கவனமாக கேளுங்க. ஒரு கிராமத்தில் 3 நண்பர்கள் வாழ்ந்து வந்தாங்க. அவங்களோட பேர் சூரியன், சந்திரன், அருண். 3 பேரும் ஒருத்தருக்கொருத்தர் ரொம்ப நம்பிக்கையோடு இருந்தாங்க. ஒரு நாள் அவங்க ஒரு பழமையான கோயிலுக்கு போனாங்க. அங்கே தரையில் ஒரு மரப்பெட்டி கிடந்துச்சு. அதை திறந்து பார்த்தப்ப அதனுள்ள விலைமதிப்பற்ற வைரங்களும் தங்க நகைகளும் இருந்துச்சு. மூவரும் அதை பார்த்து ஆச்சரியமடைந்தாங்க. அப்போது சூரியன் சொன்னார், இந்த பெட்டியை நம்ம பாதுகாப்பாக வச்சு நாளைக்கு கிராம தலைவர்கிட்ட கொடுத்துடலாம் அப்படின்னு சொன்னார். அதுக்கு மற்ற 2 பேரும் சம்மதிச்சாங்க. அன்னைக்கு இரவு அந்த பெட்டி அருணோட வீட்டில் வச்சுருந்தாங்க. ஆனால் மறுநாள் காலையில் அந்த பெட்டியை திறந்து பார்த்தப்ப அதில் இருந்த நகைகள்லாம் காணாமல் போயிருந்தது. 3 பேரும் அதிர்ச்சி அடைந்தாங்க. கிராம மக்கள் எல்லாரும் சேர்ந்து அதை விசாரிக்க ஆரம்பித்தாங்க. அப்போ சந்திரன் சொன்னாங்க, நேற்று இரவு நான் வீட்டிலையே இருந்தேன் அப்படின்னு. சூரியனும் அதையே தான் சொன்னாங்க. ஆனால் அருண் மட்டும் அமைதியாக இருந்தார். கொஞ்ச நேரம் கழித்து அருண் சொன்னார், நகைகளை நான் எடுக்கலை, ஆனால் உண்மையான திருடன் யாருன்னு எனக்கு தெரியும். எல்லாரும் அவரை ஆவலாக பார்த்தாங்க. அருண் ஒரு சின்ன துணிப்பையை எடுத்துகிட்டு வந்து அதில் இருந்த ஒரு தங்க வளையலை காட்டினார். நேற்று இரவு இந்த பெட்டியை பார்க்க வந்தவங்க இந்த நகையை தவற விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னார். அந்த வளையல் சந்திரனோடதுன்னு தெரிய வந்துச்சு. சந்திரன் வெட்கத்தோட தலை குனிந்தார். அவர் தன்னோட தப்பையும் ஒத்துக்கிட்டாரு. கிராம மக்கள் ரொம்ப கோபமடைஞ்சாங்க. ஆனால் அதுக்கு சூரியன் சொன்னார், தவறு செஞ்சவங்க தண்டனை கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்கணும். ஆனால் உண்மையை ஒப்புக்கொண்டதை நம்ம பாராட்டணும். இதை கேட்ட மக்கள் அனைவரும் அமைதியாக இருந்தாங்க. அப்போ வேதாளம் விக்ரமாதித்தனை பார்த்து கேட்டுச்சு, மன்னா, இந்த 3 பேரில் உண்மையான நண்பன் யாருன்னு. விக்ரமாதித்தன் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு அப்புறம் சொன்னார், அருண் உண்மையை மறைக்கலை. சந்திரனும் தன்னோட தப்பை ஒத்துக்கிட்டாரு. ஆனால் சூரியன் தான் உண்மையான நண்பன். ஏன்னா அவன் நீதியையும் கருணையையும் ஒரே மாதிரி பார்த்தாரு. தவறை ஏற்றுக்கிட்டவங்க நண்பனை வெறுக்கலை, அதே நேரத்தில் தவறையும் நியாயப்படுத்தலை. அதுவே உண்மையான நட்போட அடையாளம். வேதாளம் இதை கேட்டு பலமாக சிரிச்சது. மன்னா, நீங்கள் மறுபடியும் சரியான பதிலை சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது மறுபடியும் அந்த மரத்துக்கே பறந்து போயிருச்சு. விக்ரமாதித்தன் மறுபடியும் அதை தேடி நடக்க ஆரம்பித்தார். இந்த கதையிலிருந்து நாம் தெரிஞ்சுக்கிறது என்னென்னா, உண்மையான நட்புங்கிறது தவற மறைப்பதில் இல்லை, நண்பனை சரியான பாதைக்கு அழைத்து செல்றதுல தான் இருக்குது. அடுத்த முறை வேதாளம் என்ன புதிரை கேட்க போகுது? விக்ரமாதித்தன் இதே மாதிரி தொடர்ந்து சரியான பதில்களை சொல்வாரா? நாம் அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் குட்டீஸ்.